குழம்பு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் பட்டை, அது கூடவே மிளகு கொஞ்சம், கிராம்பு கொஞ்சம், ஏலக்காய் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் பொடி வச்சுருக்கிறதுனால சேர்க்கலை. கடலைப்பருப்பு, அது கூடவே சின்ன சீரகம், பெரிய சீரகம், கொத்தமல்லி, தேவைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்புக்கு பதில் நீங்கள் பச்சை பயிரும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா சிக்கன் குழம்புக்கு போட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும். திருப்பி அதே பேன்லேயே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, அது கூடவே கிராம்பு, ஏலம், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கு பிறகு இது கூடவே கடுகு, வெந்தயம், சீரகம், பெரிய சீரகம் எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நான் இதில் சேர்க்க போகிறேன். நீங்கள் பொடியாக கட் பண்ணியும் சேர்க்கலாம், இல்லாட்டி அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அது கூடவே தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கணும். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்புத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இப்போ நம்ம சொன்ன மசாலாவை நீங்கள் நிறைய கொஞ்சம் செஞ்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி கண்டெய்னரில் வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையான நேரம் நீங்கள் சிக்கன் குழம்புக்கு, மீல் மேக்கர் எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டு செய்யும் பொழுது நல்லாயிருக்கும். இப்போ இது பாருங்கள், நல்லா ஓரளவு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை வெந்திருக்கு. நல்லா வதங்கினதுக்கு பிறகு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், உப்பும், மஞ்சள் தூளும் போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இப்போயும் இதையும் நம்ம நல்லா வதக்கிக்குவோம். இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கிடுவோம். அதுக்கு பிறகு இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்குவோம். இது நீங்கள் ப்ராய்லர் சிக்கனும் யூஸ் பண்ணிக்கலாம், கறி சிக்கனும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ப்ராய்லர் சிக்கன்னா டக்குன்னு குக் ஆயிரும், கறி சிக்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இதை உப்பும் கொஞ்சம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதில் நம்ம மிளகாய்த்தூள், மசாலாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சாதாரண மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். அது கூடவே மசாலா தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு முதல்ல நம்ம அந்த தண்ணியிலேயே இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த மசாலா, மிளகாய்த்தூள், உப்பெல்லாம் இந்த சிக்கனில் சேரும். பிறகு நம்ம கிழங்கு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு நான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதோடு சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த உப்பு மசாலாலாம் சேர்கிறதுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு நீங்கள் குக் பண்ண விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க. எப்பயுமே சிக்கன் குழம்ப நம்ம நல்லா மூடி போட்டு வேக வச்சா தான் அந்த மசாலா விட்டு வாசனையெல்லாம் நம்ம சிக்கன்லேயே இருக்கும். இப்போ இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு இருக்குதான்னு பார்த்ததுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா ஓரளவு கொதிச்சிருக்கு, நல்லா கொதிச்சு வந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கு குழம்பு வந்து இந்த அளவு தேவைன்னா நீங்கள் விடுங்க. அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து குழம்பு வற்ற வைக்கலாம், நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அந்த மசாலா பவுடரை நம்ம இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நான் அந்த வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்குவோம். வேக விட்டுட்டு இறக்குனா சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரியான ஒரு மசாலா அரைச்சி சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி என்னோடய வீடியோவுக்கு லைக் ஒன்று பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மசாலா பவுடர் நம்ம சிக்கன் குழம்பு செய்கிற நேரம் அரைக்காமல் நம்ம கொஞ்சமாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி, நிறைய அரைச்சி ஸ்டோர் பண்ணாலும் அந்த வாசனை போயிடும். ஸோ நம்ம கொஞ்சமாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தேவையான நேரம் நம்ம இந்த மாதிரி சிக்கன் குழம்பு செய்யல அந்த மசாலா போட்டு செய்யும் பொழுது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.